இந்த மக்களவையில 3வது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு. அதனால ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து சட்டப்பூர்வமாக இல்லைன்னாலும் அதிக இடங்களை பெற்றது காங்கிரஸ் கட்சிங்கிற முறையில் அதற்கும் கொடுத்துட்டு 3வதாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மக்களவை துணைத் தலைவர் பதவியை கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு செய்தி இன்று பேப்பர்களில் பார்க்க முடியுது. இது அரசு முடிவெடுத்துட்டதாக அந்த செய்தி சொல்லல, அளிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தி சொல்லுது. இதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? செய்யலாம். இது ஏற்கனவே இருந்த மரபு தானே எதிர்கட்சிக்கு கொடுப்பதுங்கிறது மரபு. இதில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நேரடியான ஒரு மோதல் இன்றைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இருந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருந்த உறவு என்பதும் இன்றைக்கு திமுகவுக்கு பாஜகவுக்கு உறவு இல்லை என்பதும் ஒரு சாதகமான சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு பதவி கொடுக்கலாம். அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் வியப்பா தெரியல, கொடுக்கலாம், நல்லது. அப்படி கொடுக்கப்பட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அங்கு துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டால் அது ஒரு வழக்கமான நடைமுறை தான், ஏற்கனவே இருந்த மரபின் படி தான் வருது அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல ஒரு தனிப்பட்ட சிறப்பான கவனத்தின் காரணமாக கிடைத்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, வழக்கமான நடைமுறையை அப்படியே மரபை பேணுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா கூட, பாகிஸ்தான் அதிபரை கூப்பிட்டார், இங்க எவ்வளவு அழகா ஒரு நல்லிணக்கத்திற்கான முதலடியை எடுத்து வைக்கிறாரே என்று பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. அதானி குழுமம் பாகிஸ்தானுக்கு மின்சார விற்பனைக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பதும் அதற்கு பின்னால் ஒரு துணை தகவலாக, இதை எப்படி இணைத்து பார்க்க வேண்டியது என்பது காலம் போகும்போது தீர்மானித்துக் கொள்ளலாம். கொடுத்தாங்கன்னா என்ன நாடாளுமன்றத்தில் நடக்கும்னு நினைச்சா, இப்போது மோடி அலை நாடாளுமன்றத்தில் வீசுகிறதான ஒரு விவாதம் வந்தா, இல்லை இந்த லேடி அலை தான் வீசுகிறதுன்னு இங்க தமிழ்நாட்டு பிரச்சாரம் வந்ததோ அது போன்ற சில காட்சிகள் அங்கே ஏற்படலாம். இப்போ 2 பேருமே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 91 முதலமைச்சராக இருக்கிறார்கள். மோடி 2001 தான் முதலமைச்சர் ஆனார். அதனால்தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒன்று வரும்பொழுது 3வது அணி ஒரு சமயம் பெரிய வலிமை பெற்றிருந்தால் அதற்கு ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சர் பிரதம அமைச்சராக நிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு நாடு முழுவதும் அடிபட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர் அலை அடிக்குதுன்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்து பேசினாங்க. எப்படி தமிழகம் குஜராத்தை விட வளர்ந்த மாநிலம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். நியமிக்கப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய அந்த துணைத் தலைவராக அதிமுக சார்பில் எவரேனும் பொறுப்பேற்றால் அவர் யாருடைய உணர்வை இங்கே வெளிப்படுத்தியாக வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சரின் கீர்த்தியையும் பெருமையும் நாடாளுமன்றத்திலும் சென்று ஒலிக்க வேண்டிய கடப்பாடு உடையவராக அவர் மாறிவிடுவார். அப்பொழுது மோடியின் புகழை ஓங்கி பாடும் பொழுது இவர் அம்மாவின் அலைதான் இந்தியா முழுவதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இந்த துணை தலைவர் பதவி என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கு அது ஒரு அமைச்சராக இருந்தால் கூட அவருக்கு சில அதிகாரங்கள் உண்டு. சபாநாயகருக்கு அந்த சபையில் இருக்கும்போது தான் சில அதிகாரங்கள் உண்டே ஒழிய அதற்கு மேலே கிடையாது. 2வது, அது சபாநாயகர் இல்லை, துணை சபாநாயகர் என்பது தான். அதனால அது ஏற்கனவே லோக்சபாவில் பேனல் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்னு இருக்காங்க, ஒரு ஸ்பீக்கர்ஸ் பேனலே இருக்கு. அந்த மாதிரி பேனல் இல்லை, ஒரு துணை சபாநாயகங்கிற பதவியில் அவங்க வருவாங்க. அதனால பெரிய அளவுக்கு ஒன்றும் மாற்றம் வராது. ஒரு உறவுகளில் ஒரு சுமூகமான ஒரு நிலை, ஒரு நட்பு ரீதியான ஒரு உணர்வுகள் வரலாமே ஒழிய அதனால பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வருவதாக நான் கருதுறேன். நீங்க துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுத்துட்டா அனைத்து விஷயங்கள்லையும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய 10 அதிமுக உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக மாறிடுவாங்கன்னு சொல்ல முடியவே கூடாது. முதல்ல துணை சபாநாயகர் பதவி என்பது அரசியலற்றது என்பதாகத்தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு ஒரு குறைவான ஒரு இதை ஏற்றுக்கொண்டு துணை சபாநாயகர் கொடுத்து விட்டதுனால எல்லா மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவையில் இருப்பவர்களும் ஆதரவு கொடுத்து விடுவார்கள் என்பது எதிர்பார்க்க முடியவில்லை. அதை பெறுவதற்காக இதை கொடுப்பார்கள்ங்கிற மாதிரி தான் ஊடகங்கள் இதை கொடுத்து அதை பெற முடியுமா என்பது கருங்கல் கொடுத்து வைரம் வாங்க முடியாது. இந்த அம்மையாரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கட்சிக்கும் தனக்கும் பொருத்தமான மரியாதை எங்கேயாவது குறையுதுன்னு நினைச்சா அவங்க எப்படி மாறுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆகவே இது நடக்குமா என்பதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கணும். ஆனா மத்திய அரசு ஒரு அணுகுமுறையை இப்போ ஒரிசா முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தாரு. எல்லாரிடமும் ஒரு இணக்கமாக போவதற்கான ஒரு சூழலை அவங்க சந்திப்புல அவங்க பேசினதுல வெளியில பேசக்கூடிய முதலமைச்சர்கள் பேசுவதிலிருந்து புரிய முடியுது. அந்த மாற்றம் இல்ல, அது மோடிக்கான தேவைன்னு. ஏன்னா ஒரு அகில இந்திய தலைமை பொறுப்பை இப்ப ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவரே இதை எதிர்பார்க்காத ஒரு பொறுப்பாக கூட நான் பார்க்கிறேன். மற்றவங்க எப்படி சொன்னாலும் சரி. அது இப்போ நிறைய பேர்
ஒரு கருத்தை வந்து பாஜக கட்டமைத்தது. அவர்தான் மோடி, அவர் வந்து விட்டார், எல்லாம் நடந்துடும், விலைவாசி 6 மாதத்தில் குறைஞ்சிரும், 3 மாதத்தில் வந்து மழை 30 தரம் பெய்யும், 30 நாளும் வந்து நிலம் வரும் அப்படின்னு எல்லாம் வந்து கட்டமைத்தார்கள். அதெல்லாம் வேறு. ஆனால் இயல்பில் என்ன வருது என்று சொன்னால், இன்றைக்கு மோடிக்கு வந்து ஒரு புதிய பொறுப்பை, அதுவும் அகில இந்திய அளவில் ஒரு பிரதமர் பொறுப்பை ஏற்றிருக்கும் பொழுது அவர் சில சுமூகமான உறவுகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியில் அவர் முதல்வர்களை பார்ப்பதோ, அவரோடு இணக்கமாக பேசுவதோ, தேவைப்பட்டால் 1-2 கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதோ அது ஒன்றும் தப்பாக நான் நினைக்கல. இப்போ வந்து ஒரிசாவுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கேட்குறாரு, கொடுக்கட்டுமே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முல்லை பெரியாறு அல்லது மீனவர் பிரச்சனையை தீர்த்து கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை செய்ய வேண்டும். செஞ்சால் தான் வந்து இந்த ஒரு அரசியல் மாற்றம் இன்றைக்கு தலைமையில் வரும்பொழுது, அந்த அரசில் ஒரு மாற்றம் வந்திருக்கும் பொழுது அதற்கு சரியாக அது இருக்கலாம். அது பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய இடைஞ்சலாகவும் இருக்காது. ஏன்னா நாளைக்கு ஏடிஎம்கே வந்து முழுக்க முழுக்க அரசை ஆதரிக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கல. என்றாலும் கூட அந்த மைய மாநில உறவுகளிலே ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு இந்த மாதிரியான ஒரு முன் வைப்புகளை வந்து மோடி வைப்பது வரவேற்கத்தக்கது. ஐயா வந்து இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை நிறைவேற்றி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கோரிக்கையை நம்முடைய மீனவர்கள் கடத்தி செல்லப்பட்டு கொடுமை செய்யப்படுவதும் கொல்லப்படுவதும் அதை பாகிஸ்தான்ல எதிர்கொண்டார் என்றால் நீங்க சொல்லுங்க. பாகிஸ்தான்ல கைது செய்து சிறையில போடுறாங்க, விடுவிக்கிறார்கள். இங்கு நடப்பது போல தமிழர்களை கொல்வது போல அங்கே கொல்லக்கூடிய சம்பவம் நடக்கவில்லை. இங்க ராஜபக்சே வந்து விட்டு போனார், மோடியை பார்த்து மிரண்டு போய் மருண்டு போய் பயந்து போய் இங்கே கிடக்கிறார் என்று சொன்னார்கள். மறுநாளே 33 தமிழர்களை பிடித்து போய் மீனவர்களை பிடித்து சென்று விட்டார்கள். இப்பொழுது மோடி அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதி 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. இவருடைய எதிர்வினை என்ன? ஆகவே இது அதாவது காட்சிகள் மாறுகின்ற எந்த மீனவர்களுக்காக எழுதினாங்களோ அந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு அதுக்கு அடுத்த நாள் வேறு விதமான தாக்குதல் நடக்கும். அதாவது திரை அப்படியே இருக்கிறது, காட்சிகள் மாறும் என்பார்கள். இங்கே காட்சிகள் அப்படியே இருக்கின்றன, திரைகள் தான் மாறிக்கொண்டிருக்கின்றன. நீங்க திரும்பவும் இதை இப்படித்தான் பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க ஏற்கனவே நடக்கும் நம்பிக்கையோட நீங்க அதை சொல்லிட்டீங்க. எனக்கு தமிழ்நாட்டை மத்திய அரசு எப்படி நடத்துதோ, ஒரிசாவை எப்படி நடத்துதோ, மேற்கு வங்கத்தை எப்படி நடத்துதோ, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தையும் நடத்தும் அப்படின்னு நம்பலாமா? அது நிச்சயமா நம்ப முடியாது. என்ன காரணம்னா அதுல வந்து அடிப்படையில் வந்து கட்சி நலன்கிறது முக்கியம். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து காவிரி பிரச்சனையோ முல்லை பிரச்சனையிலையோ மைய அரசு தலையிட்டு தமிழர்களுக்கு சாதகமாக ஒன்றை செய்தால், ஒன்று மைய அரசு இங்கே வந்து மைய அரசுக்கும் ஒரு மாற்று அரசியல் இருக்கக்கூடிய அதிமுகவுக்குமான ஒரு மாநில அரசினுடைய உறவு வந்து வலுப்படும் என்பது ஒன்று, அது தேவை. இரண்டாவது அதே மாதிரியான உறவு வந்து இரண்டாவது தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றுவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? அப்படி நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் ஊன்றுவதற்கு ரொம்ப நீண்ட நாளாக முயற்சி பண்ணி கொண்டு வராங்க. அப்படி வருவதில் இன்றைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருப்பது என்பது இன்றைக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்படி வரும்போது அந்த மாதிரி இருக்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் 2 காரணம் இருக்குது. ஒன்று என்ன சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முலாயம் சிங்கினுடைய அரசு, அகிலேஷ் யாதவனுடைய அந்த அரசு, எஸ்பியினுடைய சமாஜ்வாதி கட்சியினுடைய அந்த அரசு என்பது முழுக்க முழுக்க பாஜகவிற்கு எதிர்ப்பானது தான். பல்வேறு பிரச்சனைகளை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மையத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி அரசு கவிழும் போதெல்லாம் அவர்களுக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றியது மாயாவதியும் முலாயம் சிங் யாதவ் சமாஜ்வாதி கட்சி என்பது வரலாறு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருமா என்று நான் அப்படி பார்க்கல. ஏன்னா அது ஒரு அரசியல், தமிழ்நாட்டை பொறுத்த அரசியல் ஆதாயம் அவர்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசிடம் இருந்து பலன்களை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த அரசியல் சூழல் மூலமாக பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பரவலாக எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பூனை கருப்பா இருந்தா என்ன, சிவப்பா இருந்தா என்ன, எலியை பிடிச்சா சரி அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் மத்திய அரசிடமிருந்து பெறுவதும், தமிழ்நாட்டினுடைய நீண்ட கால பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு மத்திய அரசினுடைய உதவியை பெற்று தீர்த்து வைப்பதற்கு முயல்வதும் நடந்தால் சரி அப்படிங்கிறது தான் தமிழக மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொது கருத்துக்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.